உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ பழங்குளத்து ஐயனார் கோவில்ல தான் இருக்கோம். இந்த கோவில் ரொம்பவே ஒரு பழமையான கோவில். இந்த கோவிலை பத்தி நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கு. நான் ஒண்ணு உங்களுக்கு சொல்றேன். இந்த கோவிலோட கதவுகள் எப்போதுமே திறந்துதான் இருக்குமாங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் மூடப்படாது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு கேட்கும் போது ஆச்சரியமா இருந்துச்சு. இது மட்டும் கிடையாதுங்க, இன்னும் நிறைய ஆச்சரியங்கள் இந்த கோவில்ல ஒளிஞ்சிருக்கு. இவங்க சாமிக்கு பூஜை வைக்கிற பொங்கல்ல உப்பு போட மாட்டாங்களாம். உப்பு இல்லாத சாப்பாடு தான் எப்பவும் செய்வாங்களாம். அதுதான் வழக்கமாவே வச்சிருக்காங்க. அதோட எந்த ஒரு கோவிலுமே நம்ம பார்த்திருப்போம், எல்லா இடத்துலயுமே லைட்டுகள் இருக்கும். சுத்தி கோவிலை சுத்தி இருக்கும், கோவில் உள்ளே இருக்கும். ஆனா இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா லைட்டுகளே கிடையாதுங்க. நாங்க அவங்க கிட்ட விசாரிக்கும் போது அவங்க சொல்றாங்க, இந்த கோவில்ல திருவிழா நடந்தா கூட கோவிலோட முன்வாசல் வர மட்டும்தான் லைட் இருக்குமா, எங்கேயுமே லைட் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. கோவிலோட கருவறையில கூட லைட் கிடையாது, வெறும் தீபம் மட்டும்தான், அதாவது அகல் விளக்கு தீபம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கோயிலுக்குள்ள வரும்போதே நிறைய குதிரை சிலைகளை கடந்துதாங்க வரணும். அந்த அளவுக்கு ஏகப்பட்ட குதிரை சிலைகள் இருக்கு. கிட்டத்தட்ட 100க்கு மேல இருக்கும். இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னா, ஒவ்வொருவரும் வேண்டின விஷயம் நடந்த பிறகு அவங்களா செஞ்சு வைக்கிறது. இப்படி நினைச்ச விஷயத்தை நடத்தி கொடுக்கிறவர் தாங்க இந்த பழங்குளத்து ஐயனார் கோவில்.